ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாசோ 80 லைட் இன்னைக்கு அமேசான் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண பிளிப்கார்ட்ல இன்னைக்கு இந்த ரியல்மி C75 லான்ச் பண்ணியிருந்தாங்களா? சோ அதே பேட்டர்னோட தான் இந்த வட்டம் இந்த ரியல்மி நாசோ 80 லைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு போனுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, சேம் போன் தான். அது ரியல்மி, இது நாசோ, அவ்வளவுதாங்க வித்தியாசம். மீதிபடி ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கட்டும், முழுக்குள்ள ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சிப்செட் முத கொண்டு சேம் உங்களுக்கு சேம் ஸ்பெக்ஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரியல்மி 80 லைட் பொறுத்தளவுங்க. இது ஒரு 5G நெட்வொர்க் அண்ட் பிரேசிங் பாத்தீங்கன்னா ரியல்மி C75 கம்பேர் பண்ணும்போது இந்த 80 லைட்ல பிரேசிங் ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எடுக்கலாமா இல்ல அந்த மொபைல் எடுக்கலாமா, வேற என்னங்க இதுல மாற்றங்கள் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா போய்ப்போம். இந்த ரியல்மி நாசோ 80 லைட் பொறுத்தளவு வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி நாசோ 80 லைட் பாக்ஸ். ஒரு சூப்பரான கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்ம கையில ஒரு இன்செட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு மொபைல் அண்ட் 18 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரியல்மி நாசோ 80 லைட் இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்டான கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 4/120GB வேரியன்ட் 10,500 rupeesக்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் 12,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. என்னோட ரெக்கமெண்ட் இந்த ஹையர் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த மொபைல் பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைட்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி செட்டப், பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். பக்கத்துல ஃபிளாஷ் அட் ஏஐ கேமரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனல் உள்ளது பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல நாசோ பிராண்டிங் அண்ட் பேக் சைட்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்லா கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சஸ், ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க மைக்னு பார்க்கும்போது பாட்டம்ல மைக் 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு மைக், 2 மைக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் சைட்ல பார்க்கும்போது பவர் கீ பிளஸ் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பவர் கீ தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா ஒர்க் ஆகுது. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது சிம் ட்ரை கொடுத்திருக்காங்க. அட் அ டைம் டுவல் சிம் இல்லனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைலோட வெயிட் உங்களுக்கு ஒரு 190 கிராம் தான் இருக்கு. அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.9 mm எடுத்துட்டு வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக இல்ல மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு, IP64 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் பேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த ரியல்மி நாசோ 80 லைட் டிசைன் பேட்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 625 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வித் பஞ்ச் கோல் சப்போர்ட்டும் இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் சூப்பரா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் யூடியூப்ல 1440 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் எந்த ஒரு OTTல எந்த ஒரு வீடியோ இருக்கட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. சோ இது மாதிரி ஒரு டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ரியல்மி நாசோ 80 லைட் டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 190 கிராமும், திக்னஸ் 7.9 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு ரியல்மி US 6.0 சப்போர்ட், IP64 மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா ஸ்பீக்கரோட லவுட்னஸ் சூப்பராகவே இருக்கு. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.3, சைன் மோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டெப்த் வால்பேப்பர் சப்போர்ட் இருக்கு. ஏர் டஸ்டர் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜிங், பட் ஆனா பாக்ஸ்ல 18 வாட் சார்ஜர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக இங்க பாக்ஸ்ல நாங்க சார்ஜர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்றாங்க. ஓவரால் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50 to 60 மினிட்ஸ் இருக்குது. 1 ஹவர்னு வச்சுக்கோங்க. ஒன்னு சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் வெறும் ஒரு 32 MP தான். அடுத்து ஒரு AI லென்ஸ், தேர்ட் சென்சார்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்ல 8 MP தான். பட் ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080p வீடியோ ரெசல்யூஷன் பண்ணிக்க முடியும். அது போக இந்த டூயல் லேப்ஸ் அண்ட் டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரோ மோட் அண்ட் பேரோமோரா இது மாதிரி விஷயங்களும் இருக்கு. இங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிற விஷயங்கள் சூப்பராகவே வருதுன்னே சொல்லலாம் டே லைட்டை பொறுத்தளவு. அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு இங்க EIS கிடையாது. பட் ஆனா 10x வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஜூமிங் பண்ணிக்கலாம். இங்க பிரைமரி சென்சாருமே 10x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு பிரைமரி சென்சார்ல. அண்ட் வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கேமரா
ஓகே நல்லா தான் இருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்லிக்க முடியாது இந்த Realme Narzo 80 Lite கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. நண்பர்களே, நீங்க ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% ஆத்தென்டிக் ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்க முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த மொபைலோட சிப்செட் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்க்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சப்போர்ட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஓவரால் இந்த சிப்செட் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. அண்ட் இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பராகவே இருக்குங்க. அண்ட் டெடிகேட்டடா கேம் பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. அதனால நம்ம ஒரு சில ஆப்டிமைஸ் பண்ணிட்டு கேம் விளையாடவும் பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. இங்க நீங்க வைஃபைல விளையாண்டாலும் சரி, இல்ல 5Gல விளையாண்டாலும் சரி, போன் அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. அது போக ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்க முடியும். ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இந்த கேமிங் பொறுத்தளவு. அது போக டே டு டே மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நல்லா கன்வே பண்ற மாதிரி இந்த MediaTek Dimensity சிப்செட்டை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த Realme Narzo 80 Lite இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme Narzo 80 Lite, இந்த Realme C75, இந்த Realme C73 அப்படியே ஒரு டிட்டோ தான் இந்த Realme Narzo 80 Lite. இதுக்கு இந்த C75க்கும் இந்த 80 Liteக்கு என்ன வித்தியாசம்னா, 45 வாட் சார்ஜர், இதுல ஒரு 15 வாட் சார்ஜர், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால பிரைசிங் ரொம்ப கம்மியாது. இந்த சார்ஜிங் ஸ்பீடு இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜான்னு கேட்டீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒரு 10,500 ரூபாய்க்கு இந்த Realme C75 எடுக்கிறதுக்கு இந்த மொபைல் எடுத்துட்டு போயிடலாம். இந்த ஹையர் வேரியன்ட் 14,000 ரூபாய் கொடுத்து இந்த 75 எடுக்கிறதுக்கு இந்த Narzo 80 Lite 11,500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிடலாம். இதுல ஒரே ஒரு டிராபேக், சார்ஜிங் ஸ்பீடு கம்மி, அவ்வளவுதான். சார்ஜிங் ஸ்பீட் கம்மின்னு சொல்ல முடியாது, சார்ஜர் ஸ்பீட் கம்மியா உள்ள சார்ஜரை பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்கான், அவ்வளவுதான் இங்க கான்செப்ட். அதுக்காக நல்ல ஒரு பிரைஸ் கட்டோட கொண்டு வந்திருக்கான். அப்ப Realme C75 எடுக்கலாமா, 73 எடுக்கலாமா, Narzo 80 Lite எடுக்கலாமா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷனா பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட இந்த 3 போனுமே ஒரே போன் தான். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த போன்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம ஒரே சர்வீஸ் சென்டருக்குள்ள தான் போக போறோம், அதையும் நீங்க உணர்ந்துக்கோங்க. ஆனா இப்ப நீங்க என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மொபைல்ல உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த வெப்சைட்ல உங்களுக்கு எது ஆஃபர் கொடுக்குறான், ஆஃப்லைன்ல இருக்கட்டும் ஆன்லைன்லயும் கொடுக்குறோம், எந்த பிராண்ட் அதாவது எந்த மாடலுக்கு உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறான், அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களால எது எடுக்க முடியும், அது சூஸ் பண்ணிட்டு எடுங்க, சூப்பராகவே இருக்கும். அண்ட் என்னோட ரெக்கமெண்ட் ஹையர் வேரியன்ட் 6 120GB எடுங்க. அது Realme C75 இருக்கட்டும், இந்த Narzo 80 Lite இருக்கட்டும், இந்த 73 இருக்கட்டும். ஸோ அந்த ஹையர் வேரியன்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 years வரைக்கும் நல்ல லாகிங் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல நீங்க எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme Narzo 80 Lite இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் அஃபோர்டபிள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட, அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.